நேற்றைய காலையில் ஒரு பத்திரிகை படித்ததிலிருந்து ஒரு குழந்தை 14 வயது குழந்தை 2-3 பேரால் பாலியல் பலாத்காரம் செய்து காட்டிற்குள் இழுத்துச் செல்லப்பட்டு, நீங்க உங்க வீட்டு குழந்தையை நினைக்கணும், 14 கிலோமீட்டர் அந்த குழந்தை காலையில் நடந்து போய் காவல் நிலையத்தை அடைந்திருக்கிறது. ஒரு மருத்துவரா சொல்றேன், இந்த பாலியல் பலாத்காரத்தினால அந்த சின்ன உடம்பு எவ்வளவு காயப்பட்டிருக்கும். ஆனா அந்த குழந்தை தானே எழுந்து 16 கிலோமீட்டர் நடந்து போய் காவல் நிலையத்தில் எனக்கு இப்படி நடந்ததுன்னு சொல்ல வேண்டிய அவல நிலை இன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது. என்னை கேட்டா முதலமைச்சரோ அமைச்சர்களோ இனிமேல் ஓட்டு வேணும்னு கேட்க தகுதி இல்லை என்பது எனக்கு கருத்து. பெண் குழந்தைக்கு, அதாவது தூத்துக்குடியில் இயற்கை உபாதையை கடிக்க ஒரு குழந்தை சென்றிருக்கிறார். +2 பரீட்சைக்கு படித்து கொண்டிருக்கிறாள். காலையில் பரீட்சை எழுதணும். 10ஆவதுல முதல் மார்க் வாங்கி இருக்கின்ற மாணவி, இயற்கை உபாதையை கழிக்க சென்ற மாணவி திரும்பி வரல. உடல் முழுவதும் காயத்தோடு பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்டிருக்கிறாள். எனக்கு என்ன கவலைனா, ஒரு பிரச்சனையை படித்து வேதனை அடைவதற்குள் இன்னொரு பிரச்சனையை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அந்த மதுராந்தகத்தில் நடந்ததை பற்றி வேதனை அடைந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலேயே ஒட்டப்பிடாரத்தில் தூத்துக்குடியில் ஒரு குழந்தை, எல்லாம் 17-14 வயது குழந்தைகள், 2.5 வயது குழந்தையை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன் ஒருவன் கசக்கி போட்டு இருக்கிறான். ஆக பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பே இல்லை. இன்னைக்கு எல்லாத்தோட அந்த குழந்தைகளுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்ததுக்கு அங்கே பெற்றோர்கள் அழுது கொண்டே போய் காவல் நிலையத்தில் போய் புகார் அளித்தால் காவல் அதிகாரி புகாரை வாங்க மறுத்திருக்கிறார். இது தமிழ்நாட்டில் எல்லா காவல் நிலையத்திலையும் நடக்குது. குற்றத்தின் வழக்குகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்காக வழக்குகளை பதிவு செய்ய மறுக்கிறார்கள். தமிழ்நாட்டில் குற்றங்கள் குறைந்திருக்கிறது என்று மாய தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக குற்றங்களை பதியவே காவல்துறை மறுக்கிறது என்பது நேரடியான குற்றச்சாட்டு. இதில் பொறுப்பு டிஜிபி ஏதோ இப்போ 5 மணிக்கு மக்களிடம் சட்டம் ஒழுங்கலாம் நல்லா தான் இருக்குன்னு பொறுப்பற்ற முறையில் பேச இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். ஆனால் கேட்குறேன், ஒரு பொறுப்பு டிஜிபியை வைத்துக்கொண்டு ஒரு முழு நேர டிஜிபி கூட போட முடியாமல் ஒரு அரசாங்கம் எதுக்கு நடைபெறுகிறது என்று நான் கேட்கிறேன். எல்லா குற்றத்திற்கும் அதுதான் காரணம். நேற்று நீங்கள் மதுராந்தகத்தில் நடந்தவங்க அவங்க ட்ரக் இன்ஃப்ளூயன்ஸில் இருந்திருக்காங்க. இது சுப்பிரமணியம் போன்றவர்கிட்ட கேட்டோம்னா ட்ரக் இன்ஃப்ளூயன்ஸே இல்லைன்னு அடுத்த நாள் சொல்லுவாங்க. என்னமோ இவங்க போய் டெஸ்ட் பண்ண மாதிரி. மிக வேதனையாக இருக்கிறது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட பெண் குழந்தைகளுக்கு கொடுமை நடைபெறவில்லை. எல்லாமே பால் மனம் மாறாத குழந்தைகள். எனக்கு உண்மையிலே ரொம்ப மனது வேதனையாக இருக்கிறது. ஒரு ட்வீட் போட்டா இந்த ட்வீட் போட மாதிரி அடுத்த நாள் அந்த நிலை வரக்கூடாதுன்றதுக்குள்ள அடுத்த நாள் என்னங்க நீங்க ஆட்சி நடத்துறீங்க? இதுல வர விளம்பரம் வேற. தமிழ்நாடு தலை நிமிர்கிறதா, தமிழ்நாடு தலை குனிந்து கொண்டிருக்கிறது, பாதுகாப்பற்றதாக இருக்கிறது. நீங்களாம் என்ன மாநாடு போட்டு திமுகவிற்கு இந்திய கூட்டணிக்கு ஓட்டு வாங்குறதுக்கு கேட்பதற்கு தகுதி இல்லாதவர்களாக மாறிவிடுகிறீர்கள். ஒரு மாநிலத்தில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக ஒரு இரவு நேரம் போய் படிக்க முடியல, தனது இயற்கை உபாதையை கழிக்க முடியல, போன எடுத்துட்டு போயிடுறானுங்க. என்னங்க நடக்குதுங்க இதில் அங்கே உள்ள முதலமைச்சர் இதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க? எல்லாத்துக்கும் மேலே பள்ளி குழந்தைகள் பாதுகாப்பில் 44 குழந்தைகள் கோயம்புத்தூரில் மதிய உணவு சாப்பிட்ட குழந்தைகள் பரிதவித்து கொண்டிருக்கிறார்கள். சுருண்டு சுருண்டு சுருண்டு. எனக்கு தெரியுங்க, ஃபுட் பாய்சன் அந்த குழந்தைங்க வயிற்று வலி எப்படி வரும்னு எனக்கு தெரியும். பரிதவித்து கொண்டிருக்கிறார். நான் கேட்குறேன், அன்பில் பொய்யாமொழி அவர்கள், கரூருக்கு உடனே போய் அழுதீங்களே, அங்கே குழந்தைங்களை போய் பார்க்க போனீங்களா? முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஏதாவது கேட்ட உடனே மணிப்பூரை பாருங்க, மகாராஷ்டிராவை பாருங்க, உங்க ஊரை பாருங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல நாய் கடிச்சிருக்கு குழந்தைங்கள. பள்ளியில் உள்ள குழந்தைங்க +2 எழுத வந்த குழந்தைங்களுக்கு நாய் கடிச்சிருக்குதுங்க. குழந்தைங்க கூட்ட ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? பள்ளி போகிற குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, ரோட்ல போகிற குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. எல்லாம் இங்கே குடி போதை இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் வேற போதையின் பாதையில் நடைபோடாதீர்கள்னு விளம்பரம் வேற. அதனால மிக வேதனையாக நாங்கள் இதை பதிவு செய்கிறோம்.